ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி யாஸ்மின் கிச்சன்ஸில் பார்க்க போகிறது மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 20 பூண்டு வச்சுருக்கேன். கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கோங்க. அப்புறம் தனியா 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன தேவையோ. அப்புறம் குக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு தான். இது மசாலா அரைக்கிறதுக்கு. இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சீரகம், மிளகு, தனியா, வெந்தயம் எல்லாமே சேர்த்து போட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது. அப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கிரேவி கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தக்காளியும் எடுத்துக்கலாம். நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு மிளகா பவுடர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஹெவியாக காரம் வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் தனியா பவுட்ரு போடல ஃப்ரெண்ட்ஸ் இதில், ஏன்னா தனியா போட்டிருக்கேன் தனியாக, அதனால் தனியா பவுட்ரு போடலை. மிளகா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மேலே வரணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி இந்த மாதிரி தனியாக வரும். அப்புறம் அரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம புளி தண்ணியும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த புளி ஊற வச்ச முதலையே அதில் இருக்கிற கொட்டையை எடுத்துருங்க. அப்போ தான் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த சீட்ஸ் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த புளி தண்ணி மொத்தமாக போட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி தாளித்து போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கிரேவி மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கொதி வரும். 5 மினிட்ஸு அப்படியே வச்சு இந்த ஸ்மெல் எல்லாம் போகிற அப்புறமா ஆற வச்சுருங்க. எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு நல்லா ஆறின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறமா நம்ம மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சின்ன வெங்காயம், பூண்டு, 4 குண்டு மிளகா, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை. கடாய் வச்சுக்கோங்க.
ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு போடுங்க. அப்புறம் மிளகா போடுங்க. நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா தாளிச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதிலேயே போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா எல்லாம் இதில் போட்டு அந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன், திக்காக இருக்குது சொல்லிவிட்டு. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலா ஹெவியாக போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்டால் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்த அப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம் இதுலேயே. நான் 1 கிலோ செங்கரா மீன் இது வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1 ஹவருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தேன். அப்புறம் இந்த கொதி வந்த உடனே இந்த மீன் கொழம்புல போடலாம். பார்த்து தனியாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீன் போட்ட அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. ரொம்ப கிண்டாதீங்க. மேலோட்டமாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கிண்டுனா மீன் உடைஞ்சு போயிடும். அது இந்த மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது இதாகிடுச்சுன்னா போதும். அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கிண்டி எடுத்தீங்கன்னா மீன் உடைஞ்சு போயிடும். பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிரேவி திக்காகணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா. அப்புறம் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லிவிட்டு யாஸ்மின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.